என்ன சமையலோ என்ன சமையலோ. இட்லி, தோசை, ஊத்தப்பம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு தேவையாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கொத்தமல்லி புதினா சட்னி, இந்த 3 சட்னி எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். தேங்காய் சட்னிக்கு 3/4 கப்பு தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடல, ஒரு 4லேருந்து 5 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி, துளி கொத்தமல்லி, ஒரு 4 இலை கருவேப்பிலை, 5 பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுது. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுருக்கேன். கடுகு, ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். தேங்காய் சட்னி ரெடி. தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 7லேருந்து 8 வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம், 1 இன்ச்சு இஞ்சி, ஒரே மீடியம் சைஸ் ஆனியன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 7லேருந்து 8 லீவ்ஸ் இருந்தால் போதும், 4லேருந்து 5 தக்காளி, நெல்லிக்காய் அளவு கொஞ்சோண்டு புளி, அப்புறம் தேவையான உப்பு. எலுமிச்சட்டில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். இப்போது நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் வரமிளகா இதையும் நல்லா போட்டு வறுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். இஞ்சி இதை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு புளியும் போட்டுடலாம். தக்காளி புளி நல்லா போட்டு வதக்க விட்டாச்சு. இப்போ கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டா போதும். இது எல்லாம் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகும். ஒரு 5 நிமிஷம், 3லேருந்து 5 நிமிஷம். நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சிடலாம். அப்புறமா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். தக்காளி சட்னிக்கு ரெடி பண்ணது நல்லா ஆறிப்படுத்து. இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். வேணுங்கிற சால்ட்டு வேணும்னா சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கும் போது. தக்காளி சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு கொஞ்சோண்டு கடுகு, நல்லா அது வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, வரமிளகா, கொத்தமல்லி புதினா சட்னி பண்ணுறதுக்கு
2 ஸ்பூன் உளுந்த பருப்பு, கொஞ்சோண்டு ஒரு 4 இல்லை 5 கருவேப்பிலை, மீடியம் சைஸ் ஆனியன், ஒரே ஒரு இஞ்சி, 1 வரமிளகா, 4 பச்சை மிளகாய், 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, நெல்லிக்காய் சைஸ்க்கு கொஞ்சோண்டு புளி. இது எல்லாம் போட்டு வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பு நல்லா செவந்ததுக்கு இப்போ வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் போட்டுடலாம். வெங்காயம் சொல்ல மறந்து போயிட்டேன், கொஞ்சம் பெருங்காயம். வெங்காயம் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ புளி, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு கலக்கிக்கலாம். புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு, புளியும் போட்டுட்டேன். லைட்டாக ஒரு வதக்கிட்டு ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிடலாம். வேணுங்கிற அளவுக்கு உப்பு அப்புறமா போட்டுக்கோங்க சாப்பிட்டு பார்த்துட்டு. கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி.